ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சுந்தரர் அருளிய திருத்தொண்டர் தொகையில் பாடல் 3ஓட மொதல் 4 வரிகளை பார்த்தோம். இந்த பதிவில் கடைசி 3 வரிகளை பார்ப்போம். பாடல். திருக்குறிப்பு தொண்டர் தம் அடியார்க்கும் அடியேன். தொண்டை நாட்டிலே காஞ்சிபுரத்திலே வண்ணார் குலத்தில் தோன்றியவர் நாயனார். அவர் அடியவர்கள் திருக்குறிப்பை அறிந்து தொண்டு செய்து வந்தமையால் திருக்குறிப்பு தொண்டர் என அழைக்கப்பட்டார். அடியவர்களுக்கு வஸ்திரம் வெளுத்து கொடுப்பது அவர்தம் திருத்தொண்டு. சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு அழுக்கு துணி உடுத்தி வந்தார். நாயனார் அழுக்கை துவைத்து தருகிறேன் என்று கேட்டார். சிவனடியாரோ, குளிர் தாங்க முடியவில்லை, மாற்று துணியும் என்னிடம் இல்லை, பொழுது போவதற்குள் துவைத்து தருவாயினால் தருகிறேன் என்றார். திருக்குறிப்பு தொண்டரும் ஒத்துக்கொண்டார். துணியை வெளுக்க புகுந்ததும் மேகங்கள் திரண்டு மழை பொழிய ஆரம்பித்து நிற்கவே இல்லை. துணியை காய வைக்க முடியவில்லை. திருக்குறிப்பு தொண்டரும் சிவனடியார் மேனியை குளிரில் நடுங்க வருத்தி விட்டேனே என்று மனம் கலங்கி கற்பாறையில் தன் தலையை மோதினார். இறைவன் திருக்கரம் தோன்றி நாயனாரை பற்றி கொண்டது. தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். சிவபெருமானும் உமையாலும் விடைமேல் தோன்றி காட்சியளித்து திருக்குறிப்பு தொண்டருக்கு சிவகதி அளித்து அருளினர். விளக்கம். தொண்டர்தம் குறிப்பறிந்து தொண்டு புரிந்தவர் இவர். திருத்தொண்டின் நியதிக்கு ஊர் வந்த பின் உயிர் வாழவும் இவர் விரும்பவில்லை. சிவனடியார்களுக்கு ஏற்படும் சிறு துன்பங்களை கூட சகியார். இவ்விதம் சிவனடியார்களுக்கு தொண்டு புரிந்து வாழ்ந்த இவருக்கு சிவகதி அளித்தார் சிவ. பாடல். மெய்மையே திருமேனி வழிபாடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிசண்டி பெருமானு கடியே. குறிப்பு. மெய்மையே உண்மை அன்போடு மெய் உணர்வோடு திருமேனி வழிபட நிற்க. சிவலிங்க திருமேனியை உருகி வழிபடத் தொடங்கும் போது வெகுண்டெழுந்த அந்த வழிபாட்டை கண்டு சகிக்காமல் கோபத்துடன் வந்த தாதை தாள் தந்தையின் கால்களை மழுவினால் எறிந்த வழிபாட்டிற்கு இடையூறு செய்ததால் கோடரியால் வெட்டிய, கோடரிங்கிறது மழு, அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன். சிவபெருமானையே அன்னையாகவும் தந்தையாகவும் பெற்ற சண்டேஸ்வர நாயனாருடைய திருவடிகளுக்கு நான் அடியேனாவேன் என்கிறார் சுந்தரர். சோழ நாட்டில் திருசேநல்லூர் என்னும் ஊரில் அந்தணர் குலத்தில் தோன்றிய எச்சதத்தன் அவர் மனைவி பவித்ரை என்பவருக்கு விசாரதர்மர் என்பவர் பிறந்தார். வேத ஆகமங்களை கற்றார். வேத ஆகமங்களின் பலன் ஆண்டவர் திருவடிக்கு அன்பு செய்தல் என்று துணிந்து அவ்வன்பு நெறியில் நிற்பாராயினார். ஒரு நாள் பசுமேய்ப்பவன் பசுக்களை அடிப்பதைக் கண்டு அதனால் மனமருந்தி தானே பசுக்களை மேய்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மணியாற்றங்கரையில் சிவலிங்கம் அமைத்து தினமும் சிவபூஜை மேற்கொண்டார். தானாக சொரியும் பாலை திருமஞ்சனத்திற்கு, அதாவது அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவார். பூக்களால் அர்ச்சிப்பார். ஒரு நாள் ஒருவன் விசாரதருமர் சிவபூஜை செய்வதையும் பசுக்கள் பால் சொரிவதையும் அவர் தம் தந்தையான எச்சதத்தனிடம் தெரிவித்தான். அவர் கோபம் கொண்டார். மரத்தில் மறைந்திருந்து நடப்பதை கவனித்தார். விசாரதர்மர் சிவபூஜையில் திளைத்திருப்பதைக் கண்டவர் கோபத்தில் சுடுமொழிகள் வைத்தார், அடித்தார். அவர் நிலை குலையவில்லை. சிவபூஜையில் வைத்திருந்த பால் குடங்களை காலால் எட்டி உதைத்தான். சிவ அபராதத்தை தாங்க முடியாத விசாரதர்மர் ஒரு கோலை கையில் எடுத்தார். அது மழுவாக மாறியது. தந்தை என்று பாராமல் அவர் கால்களை வெட்டி விட்டார். சிவபெருமான் விடைவாகனத்தில் காட்சி தந்து விசாரதர்மருக்கு சண்டேஸ்வர பதம் தந்தார். சண்டேஸ்வர பெருமானால் எச்சதத்தன் குற்றம் நீங்கியது. சிவலோகம் எய்தினான். விளக்கம். நல்வினை தீவினை என்பது செயலால் இல்லை, பலனை சார்ந்தது. ஒரு உயிரை காப்பதற்கு பொய் கூறலாம். டாக்டர் கத்தியால் அறுத்தால் அது தவறில்லை, அது ஒரு கட்டியை குணப்படுத்த. அம்மா கசப்பு மருந்து கொடுத்தால் அது குழந்தையின் நல்லதற்காகவே. தந்தையாக இருந்தாலும் தவறு செய்பவரை கண்டிக்கலாம். உதாரணம் பிரகலாதர், ஹிரண்யகசிபு. தவறு செய்த தந்தைக்கு சிவகதி அளிக்கவே சண்டேஸ்வரர் தண்டனை அளித்தார்.
சிவ அபராதத்திலிருந்து தந்தையை காத்து தன் தண்டனை மூலம் நற்கதி கிடைக்கச் செய்தார். சிவபெருமான் தான் சூடிய கொன்றை மலர் மாலையை அவருக்குச் சூட்டி சண்டிகேஸ்வரர் என்னும் பட்டத்தையும் சிவபூஜையின் நிர்மால்யங்களை, அதாவது நெய்வேத்தியம், மலர்கள் ஏற்கும் அதிகாரம் மற்றும் சிவகணங்களின் தலைவன், அதாவது சண்டீச பதவியையும் வழங்கி அருள் புரிந்தார். ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. ஆரூரன் திருவாரூர் இறைவனிடம் அளப்பரியா பக்தி கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாரின் சிறப்பு பெயர். ஆரூரில் திருவாரூர் என்னும் புண்ணிய தலத்தில் எழுந்தருளி இருக்கும் ஈசன் அம்மானுக்கு, என் தந்தையும் தலைவனுமாகிய சிவபெருமானுக்கு ஆலே நான் என்றென்றும் மீளாத அடிமை ஆவேன். திருச்சிற்றம்பலம்.